வாழ்க வெல்வம். என்னோட குரல்வழி சினிமா சேனலுக்கு உங்க எல்லாரையும் நான் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் யாருன்னு பாரு. வாத்தியார் தாங்கய்யா. இந்த படத்தை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி இந்த படத்துல பேசிக்கிட்டே இருந்தாங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். அப்படிதான் நான் பேசுவேன். ஒரு படத்தை பார்த்து முடிச்ச உடனே நம்ம எல்லாரோட மைண்ட் செட்லயும் ஒரு 2 விஷயம் உதிக்கும். இது எத்தனை? 2. அதுதான் அந்த படத்தோட தரத்தவே நிர்ணயிக்கும். 1 ஐயோ என்னம்மா படம் எடுத்து வச்சிருக்கான், இது விடுதலை பார்ட் 1க்கு. 2 ஐயே என்ன படம் எடுத்து வச்சிருக்கான், இது நம்ம விடுதலை பார்ட் 2க்கு. கண்ணனுக்கு ஒரு சாபம் விடுவாங்க பாத்தீங்களா, இந்த மாதிரி முக்கியமான நேரத்துல நீ கத்துக்கிட்ட கலையெல்லாம் மறந்து போயிடும்னு. அது எனக்கு ஒருவேளை வெற்றிமாறனுக்கு நடந்துருச்சோன்னு தோணுது. முக்கியமா இந்த படம் பண்ணிட்டு இருக்கும் போது நம்ம எதுக்கு இந்த படம் எடுக்கிறன்றதவே மறந்துட்டாரோ அப்படின்னு தோணுது. மறந்துட்டியா? ஃபர்ஸ்ட் பார்ட்ல கதைய அழகா நம்ம வெற்றிமாறன் கொண்டு போயிருப்பாரு. ஹீரோக்கான நோக்கம், அந்த கதை நகர்ற விதம், அதோட இடையில நடக்கிற விஷயம், அப்புறம் கடைசியில முடிக்கிறது எப்படின்னா அந்த பெருமாள் வாத்தியரை கரெக்டா பிடிச்சு முடிக்கிறாங்க. இதே தான் செகண்ட் பார்ட்ல கண்டினியூ ஆகுது. பெருமாள் வாத்தியரை பிடிச்சதுக்கு அப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிறது தான் இந்த செகண்ட் பார்ட்ல சொல்லியிருப்பாங்க. இதுல பேசுவாங்க பேசிக்கிட்டே இருப்பானுங்க. எனக்கு நிறைய இடங்கள்ல விஜய் சேதுபதியோட இதை பார்க்கும்போது எனக்கு இந்த ஒரு சீன் தான் ஞாபகம் வருது. மொட்டை காரணம் சொல்லாத அப்படின்னு சொல்லுவாங்க. அதை நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா அதை இந்த படத்துல தான் நான் பாக்குறேன். மஞ்சு வாரியர் முடி இல்லாம வச்சிருக்க ஒரு அடிமட்டமான காரணத்தை சொல்லியிருக்காரு வெற்றிமாறன் அப்படிங்கிறது எனக்கு இன்னும் புரியல. பெண்ணுக்கு அவரோட பலம் அப்படிங்கிறது முடியில தான் இருக்கா என்ன? புருஷன் முடிய பிடிச்சி எடுத்துட்டாலாம், அதனால அவங்க முடி வளர்க்க மாட்டாங்களாம். இது என்ன கான்செப்ட்னா எனக்கு புரியல. ஆனா இது புதுசா இருக்கு. அப்ப புருஷன் தன்னோட காதை பிடிச்சி திருகி இருந்தா அதனால இவங்களால சண்டை போட முடியல அப்படின்னா அப்ப காது பலவீனம்னு காதை வெட்டிடுவாங்களா, இல்ல வாயில குத்திருந்தா வாயெல்லாம் உடைச்சிருவாங்களா? இது என்னப்பா லாஜிக்கு? இந்த படத்துல முடிதான் ஒரு பொண்ணுக்கு பலவீனம் அப்படின்னு சொன்ன நீங்க அசுரன் படத்துல இதே மஞ்சு வாரியருக்கு தான் சொத்துரிமை அப்படிங்கிறது தான் ஒரு பலமான ஒண்ணு நீங்க காமிச்சிருப்பீங்க. அதுல அழகா காமிச்ச நீங்க இதுல கோட்டை விட்டுட்டீங்களே. இந்த படத்துல கடைசியில அந்த அமுதன் அப்படிங்கிற கேரக்டர் விஜய் சேதுபதிய சுடுற மாதிரி காமிப்பாங்க. அது எனக்கு புரியவே இல்லை. கடைசி நிமிஷத்துல கொண்டு வந்து ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோ கொடுத்து சுட்டு தள்ளுற மாதிரி காமிப்பாங்க. எதுக்கு? அடுத்து ஒரு வரப்போற ஆள் இந்த பேரை தட்டிட்டு போயிடும் அப்படிங்கிறதுக்காக. டிஎஸ்பி தீனதயாள். வணக்கம் சார். ஆனா இதே ஆளுக்கு தான் நீங்க ஃபர்ஸ்ட் பார்ட்ல ரொம்ப நேர்மையானவன், ரொம்ப உத்தமன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய சீன் கிரியேட் பண்ணி வச்சிருந்தீங்க. அவ்வளோ பெரிய விஷயமா அந்த கேரக்டரை காமிச்சிட்டு இந்த செகண்ட் பார்ட்ல ரொம்ப சப்புன்னு காமிச்சிட்டீங்க. அட வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலைன்னு சிம்பிளா சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். பார்ட் 1ல பெருமாள் வாத்தியாரை பத்தி விஷயம் என்னன்னே சொல்லாம அவர் ஒரு பெரிய போராளி அப்படிங்கிறத எங்களால உணர வச்சிங்க. ஆனா பார்ட் 2ல அவரை பத்தி பேசியே அதை ஒண்ணுமே இல்லாம வச்சுட்டீங்க. நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போயிட்டு இருக்குன்ற மாதிரி. என்ன பொழப்பு இது? நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே. ஒண்ணுமே இல்லை அங்க, அவ்வளவுதான் விஷயம். இவரே தான் ஒரு இன்டர்வியூல சொல்லியிருப்பாரு, எப்பவுமே படத்தை டயலாக் இருக்கக்கூடாது, காட்சிப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அதுக்கு எதிர்மறையா தான் இந்த படத்துல இருந்துச்சு. சொன்னவரே அதை ஃபாலோ பண்ணலன்னா எப்படிப்பா? இந்த படத்தோட கிளைமேக்ஸ்ல நம்ம விஜய் சேதுபதி ஒரு டயலாக் சொல்லியிருப்பாரு, தத்துவம் இல்லாத தலைவர்களுக்கு ரசிகர்கள் தான் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அதே இது இந்த படத்துக்கு நான் போறதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இது ஒரு ஸ்கிரீன் பிளேவே இல்லாத கதை அப்படின்னு சொல்லலாம். நம்ம இவர் எடுத்த படங்களை அப்படி பார்த்துட்டு இந்த மாதிரி படத்தை பார்க்கும்போது ரொம்ப ஒரு மாதிரி இருக்குன்னே நம்ம சொல்லலாம். ரொம்ப வெக்ஸ் ஆயிடுதுன்னே சொல்லலாம். சரி, அதெல்லாம் போட்டு விடுங்க. நம்ம சேனலோட கான்செப்டுக்கு வருவோம்.
அடர்த்தகையும் ஆற்றலும் இல்லெனினும் தானே படைத்தகையால் பாடு பெறும். படைக்கு வெற்றி பெற தன்மையும் ஆற்றலும் இல்லாட்டியும் கூட அந்த படையோட அமைப்பு சரியா இருந்துச்சுன்னா கண்டிப்பா வெற்றி கிடைக்கும். இந்த படத்துல இருக்கிறவங்களுக்கு அது இல்லை. ஜாதியை ஒழிக்கணும்ன்றாங்க, அப்புறம் வர்க்கத்தை ஒழிக்கணும்ன்றாங்க, அப்புறம் அமைதியில போராடணும்ன்றாங்க, அப்புறம் எலெக்ஷன்ல நிக்கணும்னு கடைசியில சொல்றாங்க. ஆக்சுவலா ஒரு அந்தரத்துல தொங்கிட்டு இருக்க மாதிரியே இருக்கு. ஒரு கதை ஆரம்பம் முடிவுன்னு ஒண்ணுமே கிடையாது. இன்னொரு குறள், பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்பவ்வா செய்தொழில் வேற்றுமையா. பிறப்பால எல்லாரும் சமந்தான், அவங்கவுங்க செய்யற தொழில் படிதான் வேறுபாடு காட்டணுமே தவிர பிறப்பால நீ உயர்ந்தவன் தாழ்ந்தவன் சொல்லிட்டு பாகுபாடு காட்டக்கூடாது. அதே இந்த படத்துல சொல்லியிருப்பாங்க. இதே மாதிரி மீண்டும் நல்ல ஒரு சினிமாவோடையும் அது பேசும் குரலோடையும் என்னோட குரல்வழி சினிமா சேனல்ல உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாழ்க வள்ளுவோம்.